அப்போ இன்னொருத்தனை திருத்தனவன் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு. அவனுக்குள்ள ஒரு தாழ்மை இருக்கணும், தானும் விழக்கூடிய வாய்ப்பு உள்ளவன் சொல்லி எண்ணி அப்படி திருத்தணும். சாந்தமுள்ள ஆவியோட அதை செய்யணும். ஆவிக்குரியவர்களாக இருக்கணும். திருத்துறவங்க ஆவிக்குரிய ஆட்களாக இருக்கணும். என்னெல்லாம் சொல்லியிருக்கு பாருங்க. தங்களுக்கும் விழ வாய்ப்புன்று என்று அறிந்து ஒரு மன இரக்கத்தோடு மன உருக்கத்தோடு ஒரு தாழ்மையோடு அதை செய்யணும். இதெல்லாம் ஏன் சொல்ல வரணும், திருமணத்துலேயும் அதே மாதிரி தாங்க. திருமணத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை ஒரு தவறு செய்யும்போது இது மாதிரிலாம் நான் கிடையாதுங்க, நான் அப்படிப்பட்ட குடும்பத்திலேருந்து வரல, இந்த நியாயம் பேசினா எப்படி? அப்போ அவங்க குடும்பம் ரொம்ப கேவலமான குடும்பம், உங்கள் குடும்பம் ரொம்ப உயர்ந்த, இந்த மாதிரி பேச்செல்லாம் தான் திருமண வாழ்க்கையில் உருப்படவே வைக்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்கள காட்டில் நாங்கள் உயர்ந்தவங்க, நாங்கள் இந்த மாதிரிலாம் கிடையாது, நாங்கள் ரொம்ப ஆவிக்குரியவங்க, எங்கள் தாத்தா எப்படி தெரியுமா, எங்கள் அப்பா அப்படி தெரியுமா, நாங்கள் எவ்வளோ நேரம் பைபிள் வாசிப்போம் தெரியுமா, நான் இந்த கதையெல்லாம் பேசக்கூடாது பாருங்கள். இதெல்லாம் பண்ணால் திருமண வாழ்க்கையில் உருப்படவே முடியாது. குறை ஏற்படும் போது, மனைவிக்கோ புருஷனுக்கோ குறை ஏற்படும் போது அதை சரி பண்ணணும்னா இந்த விதமான ஒரு மேட்டிமையான எண்ணம், நாங்கள்லாம் அப்படி கிடையாது, இவங்கெல்லாம் அப்படி ரொம்ப மோசமான ஆளுங்க, இவங்க குடும்பமே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடை மனசில் வச்சுக்கிட்டு வெளியே சொல்லலைன்னா கூட அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்கள சரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நடக்கவே நடக்காது, பேக் ஃபயர் தான் ஆகும். கிறிஸ்தவத்தில் இதை நிறைய பார்க்கலாம், ஆவிக்குரிய ஜீவியத்தில் நிறைய பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பெண்ணை கையும் களவுமாக பிடிச்சிட்டு வந்தாங்க, கையும் களவுமாகப்பட்ட விபச்சாரத்தில் கொண்டாந்து இயேசுகிட்ட கொண்டாடுறாங்க. இயேசுகிட்ட கொண்டாந்து இவ்வளோ கையும் களவுமாக பிடிச்சோம், நேரடியாக பார்த்துட்டோம் விபச்சாரத்தில் ஈடுபடுறா. மோசே சொல்கிறாரு இவளை கல்லெறிஞ்சு கொல்ல வேணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி, நீர் என்ன சொல்கிறீர்? ஏன்னா இவரை ஏதாவது குற்றஞ்சாட்டுறதுக்கு, இவரை ஏதாவது அகப்பட வைக்கிறதுக்கு, அதாவது இவர் ஏதாவது தப்பாக சொல்லுவாரா தீர்ப்புன்னு சொல்லி கொண்டாந்து அவர்கிட்ட காட்டுறாங்க. இயேசு தரையில் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. கொண்டாந்து அந்த பொண்ணை நிறுத்தின உடனே, குற்றஞ்சாட்டினோடனே தரையில் எழுந்தாரு. அவன் குற்றஞ்சாட்டிட்டு அப்புறம் நீ என்ன சொல்கிறீன்னு திரும்ப திரும்ப கேட்டிருக்கான். அப்புறம் நிமிர்ந்து பார்த்து சொன்னார், உங்களில் யார்கிட்ட எந்த பாவமும் இல்லையோ குற்றமும் இல்லையோ அவர்கள் முதலாவது கல்லறிய கடவுள்னு சொல்லிட்டு திரும்பவும் எழுத ஆரம்பிச்சிட்டார் கீழே. உங்களில் பாவம் எவன்ட்டு இல்லையோ அவன் கல்லறிய கடவுள்னு சொன்னார் இல்லையா? இவர் ஒருத்தர் தான் குவாலிஃபைடு, ஒரு பாவமும் கிடையாது, இவர்கிட்ட செஞ்சதே கிடையாது பாவம், இப்படி உள்ளத்தில் கூட நினைவில் கூட பாவம் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு ஆள் கல்லறிஞ்சிருக்கலாம். அவர் என்ன சொல்கிறாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாத.